உலகத்தில் உள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய முதல்கள் வணக்கம். ஆண்களை பற்றி பெண்களுக்கு என்ன தெரியும்? ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் பார்த்து கேட்கிறேன். என்னவென்றால், தான் பட்ட கஷ்டத்தை ஒவ்வொரு மனைவிமார்களும், குழந்தைகளும் மற்றும் பேரப்பிள்ளைகளும் படக்கூடாது என்ற காரணத்தினால் ஆண்கள் ஓடி ஓடி உழைக்கிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள் காமத்துக்காகவும் அவர்களை பின்தொடர்ந்து செல்வதாக நினைக்கிறார்கள். என்னவென்றால், அவர்களுடைய எண்ணங்கள் அதுதான். மனைவியை விட்டு மற்றவர்களிடம் சுகமாக இருக்கலாம் என்று ஓடுகிறார்கள். அது தவறானது. நாமளும் 10 ரூபாய் சம்பாதிக்கலான்ற தூய்மையோட எண்ணத்தில் எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள். அந்த பெண்களை எத்தனை ஆண்கள் டிஸ்டர்ப் செய்கிறார்கள் தெரியுமா? அதனால் தன் மனைவி தன்னை விட்டு செல்லக்கூடாது, தன் உடனே இருக்கணும், தன் கூடவே இருக்கணும் என்று எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஆண்கள் நினைக்கிறார்கள். இது தவறா? இதை மனதில் வைத்துக்கொண்டு பெண்கள் ஆண்களை அடிமையாக வைத்து கொள்ள வேண்டும். 1 வருடம் இல்லை, 2 வருடம் இல்லை, எத்தனை வருடங்களாலும் தன்னுடைய சுகத்தை ஆண்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதனால் ஆண்களை அடிமையாக வைக்க வேண்டும், வளர விடக்கூடாது. சமுதாயத்திலும் இதே மாதிரி தான். அவள் என்ன செய்கிறாளோ அதே தான். தம்முடன் கூடி தொழில் செய்யும் இடத்திலும் அதே தான். இந்த பையன் உயர்ந்துருவானா, இந்த பையன் உயர்ந்துருவானா, இவன் குடியை எப்படி கெடுப்பது? சுற்றும் உள்ளவர்கள் உறவினர்களும் அதே தான். அந்த பையன் மதியறதில்லைங்க, அந்த ஆள் மதியறதில்லை. கூட பிறந்தவர்களும் இதே கேள்வி தான் கேட்கிறார்கள். யார் பார்த்தாலும் உன்னை ஒரு நல்லவன் என்றே சொல்ல மாட்டார்கள், சொல்ல விரும்பவில்லை. ஏனென்று கேட்டால், நாம் யாருக்கும் எந்த துன்பமும் அளிக்கக்கூடாது, யாரிடமும் போய் நிற்கக்கூடாது, தன்னுடைய சுயக்காலில் நிற்கணும், சுய சம்பாதியத்தில் இருக்கணும். நம்மளால் ஒருத்தருக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு நினைப்பது தவறா? பஞ்சாயத்து முதற்கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் வரலும் இதைத்தான் நினைக்கிறார்கள். தவறாகவே நினைக்கிறார்கள். பஸ்ஸில் போகும்போதோ இல்லை தெருவில் எங்கேயாவது போகும்போதோ யாராவது ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறார்கள். அதனால் ஒரு கடை வைத்து தந்தது தவறா? இவன் காமத்துக்காக தான் நம்மளை தேடி வந்தாகணும். அது இல்லைங்க வாழ்க்கை. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும், அதுதாங்க வாழ்க்கை. தான் படும் கஷ்டத்தை மற்றவர்கள் உணர்ந்து நல்லபடியாக நடந்து கொள்ளும். காமம் ஒரு வாழ்க்கை இல்லைங்க. இதுக்காக தான் நம்ம புருஷன் நம்மளை தேடுறான்றதெல்லாம் எக்கார்ந்து கொண்டு ஏற்றுக்க மாட்டாங்க எந்த ஒரு ஆம்பளையும். என்னங்க கஷ்டம், என்னங்க வாழ்க்கை? தான் பட்ட கஷ்டம் சாதாரணம் இல்லைங்க. ஒரு வாய் சோத்துக்கு காட்டுக்கு போனால் தாங்க உண்டு. ஏதோ நம்மளால் முடிஞ்சு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டுங்க ஒரு நல்லபடியாக வாழலாம் அப்படின்னு நினைக்கும்போது பல சோதனைகள் வருகிறது. உண்மையாக சொல்கிறேங்க, என் எதிரி முதற்கொண்டு உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் நல்லா இருக்குன்னு தாங்க கோயிலுக்கு கும்பிட்றோம். எனக்கு ஏங்க இந்த மாதிரி எல்லாம் சோதனை வருகிறது? நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா?
கடவுளுக்கு மட்டும்தான் வெளிச்சம். அந்த கடவுளே நம்பலனாக்கில் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்க. ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு துணையாக தாங்க செய்கிறாங்க. அவனை கொடூரமாக வஞ்சிக்கிறாங்க இந்த பொம்பளைங்க. நேரத்துக்கு ஒரு வேஷம், துணியை மாத்திர மாதிரி மாற்றிக்கொண்டே செல்கிறார்கள். அடுத்தவர்கள் பேசி கேட்பதனால என்னங்க பயன்? தன்னுடைய குடும்பம் மட்டும்தாங்க கெடும். நீ போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, கோர்ட்டுக்கு போனாலுமே உன்னுடைய சுகத்துக்காக, புருஷனை மறந்து உன்னுடைய இன்பத்துக்காக எல்லார்கிட்டையும் ஒன்று தாங்க இருக்குது. நீ எத்தனை லட்சம் பேர்கிட்ட போனாலும் சரி, எத்தனை கோடி பேர்கிட்ட போனாலும் சரி, புருஷனை விட அவங்ககிட்ட இல்லாத அன்பு பாசம் மற்றவங்ககிட்ட யாருக்கிட்டையுமே இல்லைங்க. தன் மனைவி இப்படி இருக்க வேண்டும், தன் பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும், தான் பட்ட கஷ்டம் படக்கூடாது நினைக்கிறது தப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லையும் சரி, சமுதாயத்திலையும் சரி, தான் பழகும் சக ஊழியர்களும் சரி, மனிதர்களும் சரி, அந்த ஆண்களை தான் கேவலமாக நினைக்கிறாங்க. அதோட இன்னொரு கொடுமை, தான் வாழ்கிறது பிடிக்காம இந்த குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு கூடயே இருக்கிறாங்க. சமுதாயத்தில் சாதி, மொழி, இனம், மதம், என்னங்க பெரிய மதம், என்னங்க சாதி, என்னங்க இனம், எல்லாம் மனுஷர் தான். எல்லாம் மனிதர் தாங்க. ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? அடுத்தவங்க மனசு துன்புறும்படி ஏன் நடந்துக்கிறீங்க? அவங்களால நம்மளுக்கு ஏதாவது இடைஞ்சலா? எதுவுமே யோசிக்க மாட்டிங்களா? இதுதான் மனித நியாயமா? ஒரு கோயிலுக்கு போனால் கூட அனைவரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நாங்கள். ஏன் அந்த மாதிரி நினைக்கிறீங்க? வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் சரி, ரவி ரவியாகவே இருக்க வேண்டும். யாருக்கு எல்லளவு கடுகளவு துன்பம் இழைக்கக்கூடாது. எனக்கு யார் யார் இழைக்கிறார்களோ அவர் கடவுள்கிட்ட தான் நான் போய் விடுவேன். என்னால் எதுக்க முடியாது, யாரும் எதுவும் செய்ய முடியாது. நான் ஒரு கொலை, எத்தனை பேரை தூண்டி விட்டாலும் சரி, எத்தனை பேர் என்னை என்ன செய்தாலும் சரி, நான் அவர்களுக்காக ஒரு துளியளவு கடுகளவு கூட துரோகம் நினைக்க மாட்டேன். நான் படாத கஷ்டம் இல்லைங்க. ஒரு வேளை சோத்துக்கு கூட ஒருத்தர்கிட்ட போய் அடிமையாக வேலை செஞ்சுட்டு கூட சாப்பிட்ருக்குறேன். ஆனால் வேலை செஞ்சதுக்குண்டான கூலி கூட வரவில்லை. ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு கூட உதவி நிற்கிறேன். அவங்க கூட என்னை சாபம் தான் வச்சுருக்காங்க. ஒரு நிலம் மேய்க்கிறதுக்கு கூட நான் உதவி இருக்கிறேன். அவங்களும் என்னுடைய சாபம் தான் வச்சுருக்காங்க. என்னை ஒரு ஆளாக மதியறதில்லை. அதோடு மட்டும் இல்லை, நல்லது கெட்டது அத்தனைக்குமே ஒரு பெட்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு பணம் இல்லைங்க, அதுக்கு உதவி இருக்கிறேன். அதுக்கு 2 ஆட்கள், அவனுக்கு என்னத்துக்குற பணம் தர, போய் உன் வேலையை பாடுறா. அவர்களும் அனுமதித்து விட்டார்கள், அனுமதித்து கொண்டே இருக்கிறார்கள், மரணித்து விட்டார்கள். அதனால் எந்த உயிருக்கும் எறும்பு முதல் என்னால் எந்த ஒரு இதுவும் வராதுங்க. நீங்கள் எத்தனை இடைஞ்சல் கொடுத்தாலும் சரி, அதுக்காக நான் தோண்டு போக மாட்டேன். யாருங்க நீங்கள்லாம்?
ஒரு குடும்பத்தை வாழ வைக்க நினைங்க, கெடுக்க நினைக்காதீங்க. பக்கத்து வீட்டுக்காரர் முதல் தொழில் செய்த எடுத்த வரை நீங்கள்லாம் யார்? தான் சுய சம்பாதத்தில் வாழ்கிறது உங்களுக்கு என்ன வருத்தம்? நானும் எத்தனையோ குடும்பம் நல்லா இருக்கட்டும் நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாது. எல்லோரும் நல்லா இருக்கணுங்க, அதுதாங்க உலகம். துணியை மாற்றுற மாதிரி ஆளை மாற்றிட்டு போயினே இருக்கக்கூடாதுங்க. இந்த பூமியில் பிறக்கிறதே யாருக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாதுங்க. யார் துன்பத்தில் என்னென்ன கூட பங்கெடுத்துக்கலாம், அடுத்து உங்கள் வாழ்க்கையில் பங்கெடுக்கக்கூடாதுங்க. அவங்க தாங்க மனிதன். நானும் ஒரு இடத்துக்கு 4 இடம் கடை வச்சு பார்த்தேன், கெடுத்து விட்டார்கள். மாவட்ட கவுன்சிலராகவும் என்னை வாக்களிக்கவில்லை. எதுக்கு நின்னா மக்களுக்கு சேவை செய்ய மட்டும்தான். நீ யாரா? நீ என்ன போய் பண்ண போகிற? ஒன்றிய செயலாளர் ஏடிஎம்கேல அம்மா திரு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இறந்த பிறகு நானாக போகவில்லைங்க, தன்னால் வந்தது. இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்காதுங்க. ஆனால் மக்கள் என்னை ஒரு மனதாக ஏற்றுக்கவில்லைங்க. திருடல் கூட்டம், பிறரை ஒழிக்கும் கூட்டம், கெடுக்கும் கூட்டம், அனைத்திற்கும் சப்போர்ட்டாக இருக்குது. யோகிகாரனுக்கு ஒருவன் கூட துணை நிற்க மாட்டார்கள். காரணம், திருட தெரியாது, பொய் பேச தெரியாது, அடுத்த குடும்பத்தை கெடுக்க தெரியாது. ஏன் எதுக்கு? வாழ வைத்து பார்க்கணுங்க. தான் கெட்டாலும் பிறர் கெடக்கூடாதுங்க. நரக வேதனையை தள்ளுகிறார்கள். யாருக்கு என்ன துரோகம் செய்தேன்? எதற்காக இப்படி நடக்கிறது? அனைவரும் நல்லா இருக்கணும்னு சொல்கிறதுனால நான் நல்லா இருக்கவில்லையா? நான் கெட்டாலும் பரவாயில்லைங்க, என்னுடைய எதிரிகள் முதற்கொண்டு அனைவரும் நல்லா இருக்கணும். வாழ்க தமிழகம், வளர்க தமிழகத்தின் புகழ். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.